தெற்காசிய நாடுகளிலேயே முதன்முறையாக ஃபார்முலா 4 கார் பந்தயம் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. இப்போட்டியொட்டி செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் குறித்து களத்திலிருந்து எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்கிட கேட்கலாம். வெங்கட்ரமணன் வணக்கம். தற்போது ஃபார்முலா 4 கார் பந்தயமானது தொடங்க இருக்கிறது. அங்கு என்னென்ன முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது, அது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. தெற்காசிய நாடுகளில் நடக்கக்கூடிய முதல் இரவு நேர கார் பந்தயம் ஃபார்முலா 4 என்பது இன்றும் நாளையும் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக தீவுத்திடலிருந்து தொடங்கக்கூடிய இந்த கார் பந்தய போட்டிகள் மீண்டும் தீவுத்திடலே வந்து முடியக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. தீவுத்திடல், அதே போல போர் நினைவு சின்னம், நேப்பியார் பாலம், சுவாமி சிவானந்த சாலை, அண்ணா சாலை ஆகிய சாலைகளால் தான் இந்த கார் பந்தயம் என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக 3.5 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட சர்க்கியூட் சாலைகளில் தான் இந்த கார் பந்தயம் என்பது நடைபெற இருக்கிறது. இரவு நேர கார் பந்தயம், அதாவது தெற்காசிய நாடுகளிலே அது மிக நீளமான ஸ்ட்ரீட் சாலையில் நடக்கக்கூடிய கார் பந்தயமாக இது அமைய இருக்கிறது. நாம் தற்பொழுது தீவுத்திடலில் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றும் நாளையும் இந்த கார் பந்தயம் நடைபெறுவதை ஒட்டி தற்பொழுது தீவுத்திடலில் இருக்கக்கூடிய அந்த பந்தயத்துக்கான இறுதி ஏற்பாடுகள் என்பது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் சுபாஷ் அந்த காட்சிகளை நமக்காக நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த தினத்தில் இந்த பந்தயத்தில் பங்கேற்கக்கூடிய அந்த கார்களை இறுதிப்படுத்த அந்த தயாரிக்கும் அந்த கார்களை சரி செய்யக்கூடிய பணிகளில் தற்பொழுது வீரர்களும் ஊழியர்களும் தற்பொழுது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தகுதி சுற்றுகள் என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இன்று மதியம் 2:45 மணியிலிருந்து 5 மணி வரை பயிற்சி சுற்றுகள் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த பயிற்சி சுற்றுகளை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கிறார். அதன் பிறகாக இரவு 7:10 மணி முதல் 9 மணி வரை தகுதி சுற்றுகள் நடைபெறும். இந்த தகுதி சுற்றின் அடிப்படையில் தான் நாளை நடைபெற இருக்கக்கூடிய போட்டிகளில் ரேசர்கள் வரிசைப்படுத்த இருக்கிறார்கள். அதனால் இன்று நடைபெற இருக்கக்கூடிய அந்த தகுதி சுற்றுகளும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பாக இன்று காலை 11 மணி அளவில் ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் ஆட்டோமொபைல் இந்த சாலைகளை ஆய்வு செய்ய இருக்கிறாங்க. ஒரு மணி நேரம் ஆய்வுக்கு பிறகு சர்வதேச ஆட்டோமொபைல் கூட்டமைப்பு சார்பாக தர சான்றிதழ் மற்றும் இந்த கார் பந்தயத்திற்கான அனுமதி என்பது வழங்கப்படும். அதன் பிறகாகத்தான் இந்த பயிற்சி சுற்றுகளே நடைபெற இருக்கிறது. இன்றைய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் மதியம் 2:45 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை பயிற்சி சுற்றுகள் என்பது நடைபெற இருக்கிறது. அதே போல இரவு 7:10 மணி முதல் இரவு 9 மணி வரை தகுதி சுற்றுகளும் நடைபெற இருக்கிறது. நாளை தினத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் போட்டியே நாளை மாலை 5 மணிக்கு தொடங்கி இருக்கிறது. நாளை மாலையை பொறுத்த வரைக்கும் 5:05 தொடங்கக்கூடிய போட்டிகள் 25 நிமிடமாக ஒரு முதல் ரவுண்டு என்பது அடைய இருக்கிறது. இந்த பந்தயம் வந்து 5:30 மணிக்கு நிறைவடைய இருக்கிறது. அதே போல நாளை இரவு இரண்டாவது போட்டி 9:05 மணிக்கும் தொடங்க இருக்கிறது. இந்த 9:05 தொடங்கக்கூடிய போட்டி 9:30 மணிக்கு நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை இரவு இரண்டாவதாக 10:05 மணிக்கு தொடங்கக்கூடிய 2 பந்தய போட்டிகளும் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த கார் பந்தயங்களுக்கு இடையே பொழுதுபோக்கு சார்ந்த சாகச நிகழ்ச்சிகளும் என்பது நடைபெற இருக்கிறது. இன்றைய தினத்தில் காலை 11 மணியில் இந்த கார் பந்தயத்திற்கான அனுமதி என்பது ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் ஆட்டோமொபைல் FIA என சொல்லக்கூடிய அவர்கள் தர சான்றிதழும் அனுமதியும் வழங்க இருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையில் நேற்று முதலே பல்வேறு பகுதிகளில் மழை என்பது பெய்தது. அந்த மழை பெய்யாமல் இன்றைய போட்டிகள் நடைபெறுமா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக இந்த கார் பந்தயத்திற்கான அனைத்து இறுதிக்கட்ட ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கார் பந்தயத்திற்காக போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கிறது. தீவுத்திடலிருந்து அதே போல அண்ணா சாலை, அதே போல சுவாமி சிவானந்த சாலை உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கார் பந்தயம் நடைபெற இருக்கக்கூடிய அந்த 3.5 கிலோமீட்டர் முழுவதுமாகவே பெரிய வளங்கள் வைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக டிக்கெட்டும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 1699 ரூபாயிலிருந்து 11,000 வரைக்கும் டிக்கெட் விலை என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த போட்டிகள் என்பது இன்றும் நாளையும் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தீவுத்திடலில் அதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தற்பொழுது தயாராக உள்ளது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.